பில்ஸ். இப்போ எனக்கு பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நமது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மிக அதிமுக்கியமான சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இந்த சட்டம் பிரிவின்படி அதிகாரிகளுக்கு, அலுவலர்களுக்கு, அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் வினா எழுப்பி கேள்வி மூலம் பதிலை பெறுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. 2005 தகவல் உரிமை சட்டம். இந்த சட்டத்தின்படி சட்டம் பிரிவு 2, 6, 7, 19 மிக முக்கியமானவை. பிரிவு 2 என்ன சொல்கிறது என்றால், அதில் I, J, F 3 முக்கியமானது. F, I, J. F என்ன சொல்கிறது என்றால், அந்த சட்டத்தின் உள்வடிவில் அலுவலகங்களில் பதிவேடுகள், ஆவணங்கள், குறிப்பாணைகள், மின்னஞ்சல்கள், கருத்துரைகள், ஆலோசனைகள், சுற்றறிக்கைகள், ஆவணம், நாள் விவர குறிப்பேடு, டைரி, ஒப்பந்தம், அறிக்கைகள், பதிவேடுகள், உருப்படிகள், மின்னஞ்சல் படிவம் இவை அனைத்தையும் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் தகவல் கேட்பவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கூறியிருக்கிறது. பிரிவு 2 கிளை F சொல்லுகிறது. அதிலேயே I என்ன சொல்லுகிறது என்றால், பிரிவு 2 எனி டாக்குமெண்ட், மேனுஸ்கிரிப்ட், ஃபைல், மைக்ரோஃபில்ம்ஸ், மைக்ரோசாஃப்ட் இவையெல்லாம் கேட்டால் கொடுக்கப்பட வேண்டும் என்று. அடுத்து பிரிவு 2 பிரிவு என்ன சொல்கிறது என்றால், ரைட் டு இன்ஃபர்மேஷன், இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஒர்க். அந்த டாக்குமெண்ட், அலுவலகத்தில் உள்ள டாக்குமெண்ட், ஆவணங்களை தர முடியாது என்றாலோ தாமதப்படுத்தினாலோ அந்த ஆவணங்களை பார்வையிடுவதற்கு நமக்கு முழு உரிமை அந்த கொடுக்கிறது. அந்த ஆவணங்களை பரிசீலிக்க வேண்டும் என்று நீங்கள் எழுப்பினால் நிச்சயமாக பரிசீலிப்பதற்கு, அந்த ஆவணங்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிப்பதற்கு அரசு நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இதை மீறினால் மேல் நீங்கள் அப்பீல் செய்யலாம். அதுக்கு செக்ஷன் பிரிவு 19 பண்ணலாம். இதை அனைத்தும் கிடைப்பதற்கு வேண்டிய இந்த பிரிவு தான் 2. அடுத்து 6. நீங்கள் உங்கள் கேள்வியை உங்களுக்காகவும் கேட்கலாம். உங்களுக்காக கேட்க வேண்டும் என்றால் பிரிவு 7, மற்றவர்களுக்காக கேட்க வேண்டும் என்றால் பிரிவு 6. 6 கீழ் யாருக்கு எந்த தகவல் எப்போது தேவை என்றாலும் அரசு இயந்திரங்கள், அரசு தொடர்புடைய இயந்திரங்கள், நிர்வாகங்கள், துறைகள் இவைகளிடம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது பிரிவு 6. மற்றவர்களுக்காக, எனக்காக, என் நண்பருக்காக இதை அனுப்புகிறேன், இந்த அசோசியேஷனுக்காக இதை கேட்கிறேன், இதை ஏற்கனவே அனுப்பிய என் நண்பருக்கு நீங்கள் பதில் கொடுக்காத காரணம் என்ன, இதையெல்லாம் பிரிவு 6 படி தகவல் அறிமை உரிமை சட்டம் 2005 படி நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும் கேள்விகளுக்கு நிர்வாகம், அரசு இயந்திரம் 30 நாட்களுக்குள் உங்களுக்கு பதில் தர வேண்டும். இல்லையே உடனடியாக 31வது நாள் முதல் நீங்கள் மேலதிகாரிக்கு செக்ஷன் பிரிவு 19 படி அப்பீல் செய்யலாம். அடுத்து பிரிவு 7. நீங்கள் உங்களுக்காக கேட்கிறது, உங்கள் குடும்பத்துக்காக கேட்கிறது. நீங்கள் ஏற்கனவே அனுப்பிய மனுவுக்கு இன்னமும் பதில் கிடைக்காமல் இருந்தாலும், அல்லது ஏன் அவர்கள் பதில் அனுப்ப வேண்டியிருந்தாலும் அதை பிரிவு 7 கீழ் நீங்கள் அரசு இயந்திரங்களுடன், அரசு நிர்வாகத்துடன், அரசு துறைகளில் கேட்கலாம். அரசு சார்ந்த நிர்வாகத்தையும் கேட்கலாம். அப்படி 7 படி 7 1 என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் கேட்ட உங்களுக்குள்ள பதிலை 48 மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லுகிறது. உங்களுக்காகவோ உங்கள் வாழ்வு அல்லது உரிமை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அரசு இயந்திரம் அந்த மனு கிடைத்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் தர வேண்டும். இல்லையே நீங்கள் பிரிவு 19 படி மேல் அலுவலருக்கு, அதை தகவல் தர அலுவலருக்கு அதை மனுவாக அனுப்பலாம் என்று கூறுகிறது. இன்னும் ஏராளமான தகவல் இருக்கிறது. அடுத்த பதிவில் நான் அதை பதிவு செய்கிறேன்.